அண்ணன் மகிழன் அப்படி ஆண்டு வருகிறார். சரிதான். அதாவது அந்த மகேந்திரகிரி பட்டணத்திலே அவனுடைய கோட்டைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். கோட்டைகள் எப்படி மாறுகிறது? மண்ணாலை கோட்டை கொண்டால் மழை பெய்தால் கரைந்து விடும். மரத்தாலை கோட்டை கொண்டால் வண்டு தும்பி அரித்து நம்பி. ஈயத்தாலை கோட்டை போட்டால் இலகி வெள்ளியாலை கோட்டை கொண்டால் வெடுத்துருகி போயி. தங்கத்தாலை கோட்டை போட்டி கோட்டை போட்டி தங்கத்தாலை கோட்டை போட்டி தனியரசி புரிந்து வாரா தனியரசி புரிந்து வாரா தங்கத்தாரை கோட்டை போட்டு கோட்டை போட்டி தங்கத்தாரை போட்டி தனியரசு புரிந்து வாரா தனியரசு புரிந்து வாரா. மண்ணாலை கோட்டை கொண்டால் மழை வீதால் கரைந்து விடுவி என்று சொல்லி மரத்தாலே கோட்டை கொண்டால் வண்டு தும்பி அரிக்கும். கல்லாலை கோட்டையிட்டால் கதிரமுடி ஒளியாது உள்புகாது. அப்படிதானா? ஈரத்தாலே கோட்டை கொண்டால் இலகி போயிடும். வெள்ளியால் கோட்டையிட்டால் வெடித்து உருகி சிதறிவிடும். சரிதான். அப்படி என்று சொல்லி ஆமா தங்கத்தால் கோட்டை போட்டால் நல்லவனே மகிழாசுரன் தங்கத்தால் கோட்டை போட்டு தனியரசு புரிந்து வருகிறார். அந்த கோட்டைக்குள்ளே மேடைகளும் படித்தளம் எப்படி அமர்ந்திருக்கிறார்? எப்படி அமர்கிறார்? நல்ல படித்தளமா பொய்யாத மண்டபமா நல்ல படித்தளமா தங்கள் மண்டபமா முதலைய மடித்தளமா ஒரு சாவடியா அப்படி அரசாட்சி செய்து வரக்கூடிய மகிழாசுரனானவர் ஒரு நாள் அரியாசனத்திலே இருந்து அவன் மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன சிந்திக்கிறான் பாருங்க. மகிழாசுரனானவர் என்ன யோசிக்கிறார்?
என்னையா யோசிக்கிறான்? ஒரு மனுஷன் இன்னைக்கு பிறக்கிறான், நாளைக்கு சாகுறான். கண்டிப்பா. தூங்கும் போது குட் நைட்னு சொல்லி தூங்குவான். ஆமா. காலையில எழும்பும் போது குட் மார்னிங் சொன்னா தான் இருக்கானா இல்லையா உலகத்துக்கு தெரியும். 10 நாள் வாட்ஸ்அப்ல வரலன்னா 11வது நாள் அவன் வாட்ஸ்அப்புக்கு அவன் நம்பருக்கே கண்ணீர் அஞ்சலி அனுப்பிடுவான். ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. அப்படிதானே. ஆனால் நம்ம எவ்வளவு செல்வங்களை தேடி வச்சிருக்கோம். ஆமா, கோடான கோடி திரவியங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம். நாம திடீர்னு செத்து போயிட்டோம்னா தேடி வச்சதெல்லாம் யார் கொண்டு போவா? 4 செல்வங்கள் இருக்கிறது. இதை ஆண்டு அனுபவிக்கிறது யாரு? என்ன நம்ம தேடி வைப்போம், அடுத்தவன் வந்ததை கொண்டு போறதுக்கு, அடுத்தவன் திருட்டு போறதுக்கு. அப்படின்னா இவன் மனசுல ஒரு யோசனை. ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறான், பிறந்தா வாழ்ந்தா செத்தா அப்படின்னு இருக்கப்படாது. அதுல என்னையா இருக்கு? அதுல என்ன இருக்கு? அந்த வாழ்க்கையில பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம். அதான் நம்ம செத்த பிறகு நம்ம சரித்திரத்தை சொல்லணும் ஐயா. ஆமா, அதனாலதான் நிறைய பேர் நிறைய ரெக்கார்டுகள்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, வச்சிருக்கோம்ல. திடீர்னு போயிட்டான்னு வச்சுக்கேன், அவன் போனாலும் அவன் புகழ் பரவும் பேசிட்டே இருக்கலாம். ஆனால் என்னனே 4 திரவியங்கள் வைத்திருக்கிறோம், பொன்பொருள் வைத்திருக்கிறோம். இந்த பொன்பொருளை எல்லாம் நாமளே இருந்து சாப்பிடும். ஆமா, நாம் அதாவது நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், வேலை செய்தோம், சேர்த்தோம், சேர்த்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் சேர்த்தான், அவன் தின்னான், செத்த பிறகு சென்று எல்லாம் கொண்டே போயிட்ட மாதிரி போயிட்டு அவனோடு போய் சேர்ந்து எல்லாம் அவனோடு போயிட்டுக்கணும். ஆமா, நாம தேடி வந்து அடுத்தவங்க வாழக்கூடாது. அதுல பெட்டிக்காரன் வாழ விடலாமா? அது எப்படி வாழுவா? எப்படி வாழுவா? நாங்க விட்டுருவோமா? அந்த வரைக்கும் தான் நல்லா தான் இருந்தான். எனக்கு இந்த ஊருக்கு கால் வச்சாலும் முடிஞ்சு யாரும் வர சொன்னாங்க. ஆனா இதில் மன்னர் மகிழனுடைய மனதில் எண்ணம், அப்ப நம்ம வந்து செத்துறப்பட சாகாம அந்த உலகத்துல நம்ம இருக்கணும். ஆமா, அப்படியே நினைத்தான். சாகாமல் வாழ வேண்டும். அந்த சர்வேஸ்வரனை நினைத்து தவமானது செய்ய வேண்டும். ஆமா, பரம நினைத்து தவம் இருக்கணும்ல. தவம் இருந்து வர வாங்கலாதான் உலகத்தை ஆள முடியும். கண்டிப்பாக. அப்படி நினைத்த மகிழாசுரன், மன்னன் மகிழனானவன் தவம் செய்வதற்காக எப்படி புறப்பட்டு வருகிறார்? எப்படியமா வருகிறார்? காவினை கழத்தி ஒத்தி ராஜம்